अग्ने संवरणे भवानः सपरग्रहानो अभिमादिजित्यस्वे प्रदादन्ते
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மனே நமஹ. பக்தர்களே, வருடாந்திர தெப்போற்சவத்தில் திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. இன்று முதல் 5 நாள் வரை இந்த திருச்சானூர் பத்மாவதி தாயாரினுடைய கோயிலிலே தெப்ப உற்சவம் நடைபெற்று கொண்டுள்ளது. இன்று முதல் நாளான இன்று அந்த தெப்பத்தில் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி தெப்பத்தில் பவனி வந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். நாமும் அந்த தெப்போற்சவத்தை தரிசித்து அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தையும் பெறவுள்ளோம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ என்று
நாமும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை சேவித்துக் கொண்டு இன்றைய வர்ணனையை தொடங்க உள்ளேன். ஆச்சரியரின் வார்த்தைகளால் மிகவும் குழப்பமடைந்த கம்சன் என்ன செய்வதென்று ஆலோசித்தான். அவனை கொல்ல போகும் எதிரி பிறந்து விட்டதாக அல்லவா அசிரிரி கூறியது. ஆகவே நாட்டில் உள்ள பால் குடிக்கும் குழந்தைகள் அனைத்தையும் கொன்றுவிட முடிவு செய்தான். பூத்தனை என்ற அரக்கியையும் அவளை சேர்ந்தோரையும் அப்பணியை முடிக்க நாடு முழுவதும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அழகிய ரூபத்தை எடுத்துக்கொண்டு குழந்தைகள் இருக்குமிடம் சென்று அவர்களை எடுத்து பலவாறு கொஞ்சியவர்களாய் தங்களுடைய முளை அருந்துமாறு செய்வார்கள். பாலுடன் விஷமும் செல்லவே குழந்தைகள் இறந்தன. பூத்தனை கோகுலத்துக்கு வந்தாள். கிருஷ்ணர் அரக்கியின் எண்ணத்தை நன்கு அறிந்தவராய் அவள் அந்த பாலை குடித்த பின்பு அரக்கி பிணமாக விழுந்தாள். மற்றொரு சமயம் கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரன் வண்டி ரூபத்தில் வந்து காத்திருந்தான். தாயிடம் பால் அருந்த வேண்டும் என பிடிவாதம் பிடிப்பது போல் கைகளை உதைத்துக் கொண்டு வண்டியை தூள் தூளாக செய்தார் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணனுடைய லீலையை எவ்வளவு சொன்னாலும் போதாது. ஏனென்றால் அந்த கிருஷ்ணர் லீலையை பற்றியே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிருஷ்ணுடி
అవహరించగలవయ్య అన్ని రసములు అవహరించగలవయ్య అన్ని రసములు నీవు రుచునీదే విరసము అవహరించగలవయ్య అన్ని రసములు నీవు రుచునీదే విరసము అవహరించగలవయ్య అవహరించగలవయ్య అన్ని రసములు నీవు రుచునీదే విరసము అవహరించగలవయ్య అన్ని రసములు అవహరించగలవయ్య అన్ని రసములు రసములను తగు హాస్యరసము హరుషం రసము తరుణ సరసములను తగు హాస్యరసము హరుషం రసము వెరయు పరములను వెరయు పరములను Kari
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பக்தர்களே, இதோ திருச்சானூரிலிருந்து அந்த பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர தெப்போற்சவத்தில் இன்று முதல் நாளான இன்று சத்யபாபா ருக்மிணி சமேத கிருஷ்ண பரமாத்மா அந்த பத்ம சரோவரத்தில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த தெப்பத்திலே இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. கமலா வல்லப கமல விலோச்சன கமல விபாஹர பாதஹரே கிருஷ்ண ஜனார்தனா கிருஷ்ண ஜனார்தனா கிருஷ்ண ஜனார்தனா கிருஷ்ண ஹரே என்று நாமும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை சேவித்துக் கொள்வோம். கிருஷ்ணனின் இரண்டாவது மனைவிதான் சத்யபாமா. மிகுந்த கர்வம் கொண்ட பெண். அவள் தன்னை மிகுந்த அழகானவள் மற்றும் செல்வம் படைத்தவள் என்று நம்பினாள். ஏனென்றால் அவளது தந்தை அதிக பணக்காரனாக இருந்தவுடன் அவள் விரும்பிய எல்லா வளமும் ஆபரணங்களும் அவளிடம் இருந்தன. கர்வம் அவளது பிரச்சனைக்குள் ஒன்று. ஒருமுறை கிருஷ்ணனின் பிறந்த நாள் அன்று அவள் கிருஷ்ணனை எவ்வளவு நேசிக்கிறாள் என்பதை அனைவருக்கும் காண்பிக்க முடிவெடுத்தாள். கிருஷ்ணனின் எடைக்கு எடை தங்கத்தை அந்த நகர மக்களுக்கு விநியோகம் செய்ய விரும்பினாள். இது துலாபாரம் என்று அழைக்கப்படுகிறது. இது கோவில்களில் நிகழ்வது. மக்கள் எடை தராசில் அவர்களுடைய எடை பார்த்து தங்களின் எடைக்கு சமமான வெண்ணெயோ நெய் அல்லது அரிசியை மற்றவர்களுக்கு வழங்குகின்றனர். அரிசி, உப்பு, பருப்புகள், தங்கம் அல்லது உங்களால் இயன்ற எதையும் நீங்கள் வழங்க முடியும். இது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இருந்தது. சத்யபாமா துலாபாரம் அமைத்தாள். இதனால் மக்கள் அனைவரும் ஈர்க்கப்பட்டனர். ஆனால் இந்த விஷயங்களால் கிருஷ்ணன் கௌரவப்படவில்லை. அவன் நடந்து சென்று துலாபாரத்தில் அமர்ந்தான். அவனுடைய எடை என்னவென்பதை சத்யபாமா ஓரளவுக்கு அறிந்ததால் அந்த அளவுக்கான தங்கத்தை தயாராக வைத்திருந்தாள் சத்யபாமா. ஆனால் அவள் தராசில் தங்கத்தை வைத்தபோது அது சிறிதளவு கூட நகரவில்லை. இது போன்ற ஒரு சம்பவம் கிருஷ்ணன் குழந்தையாக இருந்தபோது நிகழ்ந்தது. ஒரு ராட்சசன் வந்து அவனை தூக்கி செல்வதற்கு முயன்றான். அப்போது கிருஷ்ணன் அளவு கடந்து கனத்து போனதில் ராட்சசன் நிலை குலைத்துவிட கிருஷ்ணன் அவர் மீது ஏறி அவனை நசுக்கிவிட்டான். கிரியா யோகத்தில் ஒரு யோகியால் தனது எடையை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ இயலும்படியான ஒரு வழி உள்ளது. ஒரு மலைக்கு சமமாக தமது எடையை அதிகரித்து கொண்டே யோகிகளை பற்றிய பல கதைகளும் உண்டு. பக்தர்களே, அப்படி அந்த கிருஷ்ணன் அவனது எடையை அதிகரித்து கொண்டு துலாபாரத்தில் அமர்ந்தான். அவனது எடை ஈடு செய்யும் என்று சத்யபாமா நினைத்த எல்லா தங்கத்தையும் துலாபாரத்தின் மற்றொரு தட்டில் வைத்தாள். ஆனால் அது இடை ஏறவில்லை. இதற்குள் நகர மக்கள் அனைவரும் இதை காண வந்துவிட்டனர். பிறகு அவள் பணியாட்களிடம் அவளிடம் இருக்கும் எல்லா ஆபரணங்களையும் எடுத்து வருமாறு கூறினாள். தனது ஆபரணங்கள் ஈடு செய்யும் என்ற நம்பிக்கையில் அவள் ஒவ்வொன்றாக துலாபாரத்தில் வைத்தாள். அவளிடம் இருந்த எல்லாவற்றையும் அவள் வைத்துவிட்டாள். ஆனால் அந்த துலாபாரத்தின் முள் நகரவே இல்லை. அவன் விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். ஏனென்றால் இது அவளுக்கு மிகுந்த அவமானமாக இருந்தது. இந்த சடங்குக்காக நகரமும் முழுவதும் அங்கே கூடி இருந்தது. ஆனால் அவளிடம் போதிய தங்கம் இல்லை. தனது அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் குறித்து எப்போது கர்வம் கொண்டு இருந்த ஒருவரிடம் போதுமான தங்கம் இல்லை என்றதும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதன் பிறகு அவள் ருக்மிணியை பார்த்தாள். சத்யபாமா எப்போதும் சிறிது பொறாமையும் பிரச்சனையும் கொண்டிருந்த ஒரு நபர்தான் ருக்மிணி. அவள் ருக்மிணியிடம், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அவமானம் எனக்கு மட்டுமல்ல, இது உனக்கும் அனைவருக்கும் ஆனது. என்ன செய்வது என்று கேட்டாள். ருக்மிணி சென்று வெளியில் இருந்த துளசி செடியிலிருந்து 3 இலைகளை மட்டும் எடுத்து துலாபாரத்தில் வைத்தாள். கிருஷ்ணன் இருந்த தட்டு மேலே சென்று விட்டது. எவ்வளவு அழகாக அந்த துலாபாரத்தின் அந்த கிருஷ்ணன் பகவானுடைய துலாபார கதத்தை
விவரித்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பகவான் இதோ திருச்சானூரில் பத்மாவதி தாயாரின் வருடாந்திர தெப்போற்சவத்தில் அந்த பத்ம சரோவரத்தில் புஷ்கரணியில் பவனி வந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். கஸ்தூரி திலக்கமும் கன்னத்தில் திருஷ்டி பொட்டுடன் அவரது கரத்திலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு அவரது உபய நாச்சிமாரான சத்யபாமா ருக்மிணி சமேதராய் நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கும் அந்த கிருஷ்ண பகவானை நாமும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என்று ஜபித்து கொண்டே இந்த தெப்போற்சவத்தை நாம் இன்று தரிசித்து கொண்டுள்ளோம். ஒரு நாள் கிருஷ்ணன் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவனுக்கு உணவு பரிமாறுவதில் சத்யபாமா மிகுந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். ஏனென்றால் தினமும் வீட்டுக்கு வருகையளிக்கும் நபரல்ல அவன். ஆகவே அவள் அதனை மிகுதியான மகிழ்ச்சியும் ஆனந்தமாக செய்து கொண்டிருந்தாள். ஆனால் உணவின் நடுவே கிருஷ்ணன் திடீரென்று எழுந்து கொண்டு அவனது கைகளை கூட கழுவாமல் வாசலை நோக்கி ஓடத் தொடங்கினான். சத்யபாமா திகைத்து போனாள். என்ன இது? தயவு செய்து உணவை முடித்து கொண்டு செல்லுங்கள் என்றான் கிருஷ்ணன். இல்லை, நான் அவசியம் செல்ல வேண்டும் என்னவென்று வெளிக்கதவை நோக்கி ஓடினான். ஆனால் பிறகு அவன் திரும்பி வந்து அவனது உணவை சாப்பிட கீழே அமர்ந்தான். அப்போது அவள், நீங்கள் ஏன் இப்படி ஓடிவிட்டு பிறகு திரும்பி வந்தீர்கள், என்ன இது என்று கேட்டாள். அதற்கு அவன், என் பக்தன் ஒருவன் காட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனது சுவாசமே கிருஷ்ணா 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 என்றாகி இருந்தது. அப்போது பசியில் இருந்த புலி ஒன்று அவனை நெருங்கி வந்ததை நான் கண்டேன். ஆகவே நான் செல்ல வேண்டி இருந்தது. நான் வாசல் வரை சென்றேன். ஆனால் பிறகு அந்த முட்டாள் எழுந்து ஒரு கல்லை எடுத்தான். ஆகவே நான் திரும்பி விட்டேன். அதனை அவனாகவே கையாளட்டும் என்று கூறினான். பக்தர்களே, எவ்வளவு பெரிய அந்த கிருஷ்ணனின் பாதி பக்தன் எவ்வளவு அழகாக விவரித்துள்ளான். ஒரு முறை கிருஷ்ணனின் பிறந்த நாளன்று நடனம், இசை மற்றும் சந்தோஷங்களுடன் மிக பெரிய கொண்டாட்டத்துடன் முன்னேற்பாடு நடந்தது. பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கூடியிருந்தார். ஆனால் கிருஷ்ணர் பங்கேற்க விரும்பாமல் வீட்டிலேயே அமர்ந்து விட்டான். எந்த விதமான கொண்டாட்டத்துக்கும் கிருஷ்ணன் எப்போதும் பங்கேற்கும் விருப்பத்துடன் இருப்பவன். ஆனால் அன்றைக்கு எப்படியோ அவன் விருப்பம் இல்லாமல் இருந்தான். ருக்மிணி வந்து அவனை, என் தலைவனே, உங்களுக்கு என்ன நிகழ்ந்து விட்டது? இது என்ன? நீங்கள் கொண்டாட்டத்தில் ஏன் பங்கேற்கவில்லை என்று கேட்டான். கிருஷ்ணன், எனக்கு தலைவலியாக உள்ளது என்றான். அவனுக்கு உண்மையாக அப்படி இருந்தா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. அவனுக்கு தலைவலி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி நடிப்பு போடவும் அவன் திறம் கொண்டவன். கிருஷ்ணன் என்னை உண்மையிலேயே நேசிக்கும் யாராவது ஒருவர் அவர்களது பாதம் பட்ட மன்னனை சிறிதளவு எடுத்து அவன் என் தலை மீது தேய்க்க வேண்டும். தலைவலி சரியாகிவிடும் என்று கூறினான். நாம் மருத்துவரை அழைப்போம் என்றால் ருக்மிணி. மருத்துவரும் வந்தனர். அவர்கள் கிருஷ்ணருக்கு வெவ்வேறு மருந்துகள் கொடுக்க முயற்சித்தார். கிருஷ்ணன், இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேலை செய்யாது என்று கூறினான். பிறகு மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். இதற்குள் நிறைய மக்கள் அந்த இடத்தில் கூடிவிட்டார். சத்யபாமா வந்துவிட்டாள். நாரதர் வந்து என்ன நிகழ்ந்தது என்றார். கிருஷ்ணனுக்கு ஒருவித தலைவலி உள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் பரபரத்தனர். கிருஷ்ணன், என்னை உண்மையாகவே நேசிக்கும் யாரேனும் உங்கள் பாதம் பட்ட மண்ணை சிறிது எடுத்து என் தலை மீது தேய்க்க வேண்டும். அப்போது என் தலைவலி சரியாகிவிடும் என்று கூறினான். சத்யபாமா, என்ன முட்டாள்தனம்! நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனால் என் பாதம் பட்ட மண்ணை எடுத்து உங்கள் தலை மீது தேய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றாள். அப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாது என்றாள் ருக்மிணி. நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும்? இது தெய்வ குற்றம். இதனை எங்களால் செய்ய முடியாது என்று அழுதாள். நாரதரும் பின்வாங்கினர். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட விஷயங்களை நான் செய்ய விரும்பவில்லை. நீங்களே பரம்பொருளாக இருக்கிறீர்கள். இதில் என்ன உட்பொருள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இது என்ன விலை என்பது நமக்கு தெரியவில்லை. என் பாதம் மண்ணை எடுத்து உங்கள் தலைமீது வைத்துவிட்டால் நிரந்தரமாக நான் நரகத்தில் எரியக்கூடும். அப்படிப்பட்ட விஷயங்களை நான் செய்வதற்கு விருப்பமில்லை என்று கூறினாராம். பக்தர்களே, இந்த செய்தி வாய் வழியாக பரவியது. அனைவரும் திக்கிலடைந்து போனார். நாங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய போவதில்லை. நாங்கள் கிருஷ்ணனை நேசிப்பது சரிதான். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை செய்வதனால் நாங்கள் நரகத்துக்கு செல்ல விரும்பவில்லை. கிருஷ்ணன் வருவதற்காக கொண்டாட்டம் காத்து இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் தலைவலியுடன் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தான். பிறகு இந்த செய்தி பிருந்தாவனத்துக்கு சென்றது. கிருஷ்ணன் தலைவலி என்பது கோபியருக்கு தெரிய வந்தது. இதை கேட்டதும் ராதை அவளது ஆடையின் முந்தானையை எடுத்து மண்மீதி பரப்பி எல்லா கோபியரும் அதன் மீது ஆவேசமாக நடனமாடினார்கள். அதை நாரதரிடம் கொடுத்து இதை எடுத்து சென்று அவன் தலையை சுற்றி கட்டிவிடுங்கள் என்றனர். நாரதரும் அதை எடுத்து வந்து கிருஷ்ணரின் தலையை சுற்றி கட்டினர். கிருஷ்ணன் குணமாகி விட்டான். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।